நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D உண்மை செய்திகள். திருச்சி கம்பரசம்பேட்டை நீர் உந்து நிலையத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு. திருவெரும்பூர் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தினை பார்வையிட்ட அமைச்சர் புதிதாக இணைக்கப்பட்ட திருச்சி மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்துதல், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் 2011 சேர்க்கப்பட்ட திருவெரும்பூர் பேரூராட்சி, பாப்பாக்குறிச்சி ஊராட்சி, எல்லக்குடி ஊராட்சி, கீழக்கல்கண்டார்கோட்டை ஊராட்சி மற்றும் ஆலத்தூர் ஊராட்சி ஆகிய பகுதிகள் அடங்கிய 5 பழைய வார்டு 61, 62, 63, 64 மற்றும் 65 பகுதிவாழ் பொதுமக்களுக்கு CPHEEOயின் நெறிமுறைகளின்படி நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 135 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்குவதற்கு இங்கு ஏற்பாடாயிற்று. இது பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவெரும்பூர் தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இங்கே நாங்கள் நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நீரேற்று வந்து கிணறு இருக்குது இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 6 வார்டு எங்களை திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 6 வார்டுகளுக்கான ஒரு தாய் இது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 135 லிட்டர் குடிநீர் தண்ணியை வழங்கக்கூடிய ஒரு நபர் ஒருவருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக 2011 பார்த்தீங்கன்னா திருவெரும்பூர் பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, பாப்பாக்குறிச்சி, எல்லக்குடி, ஆலத்தூர், கீழக்கல்கண்டார்கோட்டை இந்த ஊராட்சி பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு அது சார்ந்திருக்கிற, அதாவது பழைய வார்டு நமக்கு தெரியும் 61லேருந்து 65 வார்டு வரைக்கும் இருக்கும் இல்லையா. அது சார்ந்து நமக்கு தண்ணீருக்கு அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19,343 குடியிருப்பில் 88,054 மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு 135 லிட்டர் குடிநீர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் திட்டம். ஸோ அந்த பழைய வார்டு 61 65 இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் வட்டம் அண்ட் 18 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்குறோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய 38வது வார்டுலேருந்து 43வது வார்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வார்டுகள் சார்ந்திருக்கின்ற மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஜெர்மனி வங்கியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 63.7 கோடி ரூபாய் ஆரம்பிக்கப்பட்டு அது நிறைவு செய்யும் போது 64.95 கோடி ரூபாய் நிறைவு செய்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதில் எங்களுடைய தொகுதியை சார்ந்திருக்கின்ற அது பாரி நகராக இருந்தாலும், புகழ் நகராக இருந்தாலும், அல்லது எல்லக்குடியாக இருந்தாலும், காவேரி நகராக இருந்தாலும், சந்தோஷ் நகராக இருந்தாலும், ஆலத்தூர் பகுதியாக இருந்தாலும், கணேஷ் நகராக இருந்தாலும், அம்பேத்கர் நகராக இருந்தாலும், வள்ளுவர் நகர், இந்த மாதிரி எங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் பயன்படுகின்ற கிட்டத்தட்ட 27.27 MLD 38 லட்சம் கொள்ளளவு உள்ள ஒரு நீர்த்தேக்கத்துக்கு இப்போ ரெடியாகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது சார்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணியை கொண்டு செல்வதற்கான குழாய்களும், கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணியை கொண்டு போகும்போது அது உந்து கொடுக்கக்கூடிய ஒரு குழாய்களையும் அங்கே பதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அதுக்கான ட்ரையல் முடிஞ்சு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு சென்றுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இது. இது சாதாரண ஒரு செய்தியாக மட்டும் இது கடந்துவிடக்கூடாது. இதுக்கு பின்பு இருந்தக்கூடிய ஒரு மெனக்கடல், அது சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள், இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இவங்க அனைவருக்குமே எங்களுடைய தொகுதி மக்கள் சார்பாக, குறிப்பாக எங்கள் 38, 39, 40, 41, 42, 43 6 வார்டுகளை சார்ந்திருக்கின்ற மக்கள் சார்பாக எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதனால அந்த இடத்துக்கே வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஆசை. அது சார்ந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், எங்களுடைய கோட்டத் தலைவர்லேருந்து எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அனைவரும் அழைச்சிட்டு வந்து இதை நாங்கள் காமிச்சு இதை மக்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளபடியே எங்கள் அனைவரும் சார்பாக தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மீண்டும் ஒரு முறை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம்.